கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கையின் பயணம். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இந்த பதிவை முழுதாக பாருங்க. கடவுள் மீது நம்பிக்கை கூடும். ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒருவன் விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தன் வாழ்நாளை முழுவதும் கடுமையான உழைப்பில் கழித்தவன். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே வயலுக்குப் போய் மாலை வரை வியர்வை சிந்தியவன். அவன் மனதில் ஒரே நம்பிக்கை, கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கைதான் அவனுக்கு வலிமை. ஆனால் வாழ்க்கை அவனை பலமுறை சோதித்தது. ஒருமுறை பெருவெள்ளம் வந்து அவனுடைய வயலை முழுவதும் அழித்தது. அந்த நாளில் அவன் வீடு திரும்பும்போது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனாலும் இது கடவுளின் சோதனைதான் என்று சொல்லிக்கொண்டு மண்ணை மீண்டும் உழ ஆரம்பித்தான். அடுத்த ஆண்டு மழையே வரவில்லை. நிலம் வறண்டு போனது. உணவு கூட இல்லாத நிலை. ஆனால் அவன் ஒரு நாளும் கடவுளை குறை சொல்லவில்லை. மாறாக வீட்டின் முன் இருக்கும் சிறிய துளசி மடத்தில் தீபம் ஏற்றி, இது கூட கடவுளின் அருளுக்காகத்தான் நடக்கிறது என்று மனதில் நினைத்தான். அவனுடைய குடும்பத்தினரும் சில சமயம் கேள்வி கேட்டனர். இந்த அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் நீ இன்னும் கடவுளை நம்புறியா? அவன் சிரித்தான். கடவுள் சோதிக்கிறார், ஆனால் கைவிட மாட்டார் என்றான். காலம் கடந்து சென்றது. ஒரு நாள் ஒரு துறவி அந்த கிராமத்துக்கு வந்தார். அவரை பார்த்ததும் விவசாயி அவருக்கு உணவு அளித்தான், தங்கும் இடமளித்தான். அப்போது துறவி கேட்டார், மகனே, உன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் வந்திருக்கிறது. ஆனாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதற்குக் காரணம் என்ன? விவசாயி மெதுவாக சிரித்து சொன்னான், துறவியே, தங்கம் தீயில் உருக்கப்பட்டால்தான் பிரகாசிக்கும். கடவுள் என்னை சோதனைகளில் வைத்து என்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். அவர் என்னை தண்டிப்பதில்லை, உருவாக்குகிறார். துறவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் அவனை ஆசீர்வதித்தார். நம்பிக்கையுடன் நீ நடந்ததால் இனி உன் வாழ்வில் அருள் பொழியும். அந்த நாளின் பிறகு மழை பெய்தது. வயல்கள் மீண்டும் பசுமையாயின. விவசாயியின் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது. அவன் கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக மாறினான். அவன் இறுதியாக கூறிய வார்த்தை, கடவுள் நம்மை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். சோதனை வந்தால் அதை ஒரு தண்டனையா நினைக்காதீங்க. அது வளர்ச்சிக்கான வழி. நம்பிக்கை என்பது கடவுளை காண்பதல்ல. கடவுள் காணாமல் இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருப்பதுதான். உங்களுக்கும் இதே போன்ற அனுபவம் உண்டா? பகிருங்கள். மேலும் இதை போன்ற கதைகளுக்கு பக்தேவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.